My dear students and parents, this is Daniel and welcome back to our channel. ஆல் இண்டியா கோட்டா செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் வருகிற 5ஆம் தேதியிலிருந்து ஆரம்பிக்க போது. இந்த 5th அன்னைக்கு நடக்க போகிற செகண்ட் ரவுண்ட் ஆஃப் மெடிக்கல் கவுன்சிலிங்கில் இது வரைக்கும் நீங்கள் என்ஆர்ஐ கேட்டகரியில் அப்ளை பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா, அதாவது நீட்டாக எழுதும்போது நமக்கு வந்து இந்தியன் நேஷனல்னு கொடுத்துருந்தேன். ஆனால் நான் வந்து ஐ ஹாவ் த எலிஜிபிள் டாக்குமெண்ட்ஸ் ஃபார் என்ஆர்ஐ கேட்டகரிக்கு நான் எலிஜிபிளாக இருக்கிறேன். என்னுடைய பேரண்ட்ஸோ அல்லது என்னோட ரிலேட்டிவ்ஸோ என்ஆர்ஐயாக இருக்கிறாங்க, அவங்க எனக்கு ஸ்பான்சர் பண்ணுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் இருக்கக்கூடிய மாணவர்கள் இப்போ செகண்ட் ரவுண்டில் என்ஆர்ஐ கன்வர்ஷன் அப்படிங்கிறது செய்து கொள்ளலாம். நீங்கள் டீம்டு யூனிவர்சிட்டிஸில் இருக்கக்கூடிய சில அன்ஃபில்டு என்ஆர்ஐ சீட்ஸ், நிறைய சீட்ஸ் இருக்குது. அப்போ அந்த மாதிரியான சீட்ஸுக்கு நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா என்ஆர்ஐ கன்வர்ஷன் அப்படிங்கிறத நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி இதே மாதிரியான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேயும் கொடுத்தாங்க. ஒருவேளை ஃபர்ஸ்ட் ரவுண்டில் உங்களுடைய எலிஜிபிள் லிஸ்ட்டில் என்ஆர்ஐ லிஸ்ட்டுன்னு ஒரு லிஸ்ட் கொடுத்தாங்க இல்லையா, அந்த லிஸ்ட்டில் உங்களுடைய பேர் வந்துருந்துச்சு அப்படின்னா நீங்கள் புதுசாக எதுவும் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஆனால் ஃபர்ஸ்ட் ரவுண்டில் கொடுத்த போது உங்களுடைய டாக்குமெண்ட்ஸில் என்ஆர்ஐ அப்படிங்கிற உங்களுடைய கேட்டகரி என்ஆர்ஐ கேட்டகரியாக கன்வெர்ட் ஆகாமல் இருந்துச்சு, அந்த எலிஜிபிள் லிஸ்ட்டில் உங்களுடைய பேர் வரல, பட் ஐ எம் எலிஜிபிள் ஃபார் என்ஆர்ஐ அப்படிங்கிற எலிஜிபிள் கேண்டிடேட்ஸாக நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் இப்போ உங்களுடைய ரிக்வயர்ட் டாக்குமெண்ட்ஸ், அவங்க சில செட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் மெயில் அனுப்ப சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதை பற்றி டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்த்துடலாம். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் கூடவே நோட்டிஃபிகேஷன் ஐக்கானே ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம எம்சிசியினுடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் இருக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா நோட்டீஸ் ஃபார் என்ஆர்ஐ கேண்டிடேட்ஸ் ஃபார் ரவுண்ட் 2 அப்படின்னு சொல்லி ஒரு அப்டேட் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த பிடிஎஃப் அப்படிங்கிறது 2/9/2025 இன்னைக்கு செப்டம்பர் 2 அன்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருக்கிற அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். ஸோ என்ஆர்ஐ அல்லது ஓசிஐ கன்வர்ஷனுக்கு நீங்கள் சேஞ்ச் பண்ணணும், இந்தியன் நேஷனாலிட்டி டு என்ஆர்ஐ ஆர் ஓசிஐ கன்வெர்ட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். 2 முக்கியமான டாக்குமெண்ட்ஸ் அப்படிங்கிறது தேவை. 2 செட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ். ஒன்று வந்து நீட்டினுடைய யூஜி அட்மிட் கார்டு அண்ட் ஸ்கோர் கார்டு. 2வது என்ஆர்ஐ ரிலேட்டடான விஷயங்கள். ஓகேங்களா, என்ஆர்ஐ ஸ்டேட்டஸ் ஆஃப் யோர் பேரண்ட் ஆர் ரிலேட்டிவ்ஸ் அவங்களையும் இது பண்ணலாம். அப்போ ப்ரியாரிட்டி 1 ப்ரியாரிட்டி 2 அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேயே எலிஜிபிள் லிஸ்ட் கொடுத்துருந்தாங்க. அந்த மாதிரி இப்போ வேலிட் பாஸ்போர்ட் தேவை. என்ஆர்ஐ டாக்குமெண்ட்ஸ்க்கு எது வேணும்னா வேலிட் பாஸ்போர்ட் தேவை, விசா அல்லது ரெசிடென்ஸ் பெர்மிட் ஆர் ஒர்க் பெர்மிட் அப்படிங்கிறது தேவை. ஓவர்சீஸ் இந்தியனாக இருந்தால் ஓசிஐ கார்டு அல்லது பிஏஓ கார்டு, இது யாருக்கு எலிஜிபிளோ அவங்களுக்கு தேவை. என்ஆர்ஐ சர்டிஃபிகேட், அந்த கண்ட்ரியில் இந்தியன் எம்பசியிலிருந்து வாங்கக்கூடிய காம்பனண்ட் அத்தாரிட்டிக்கிட்ட இருந்து வாங்கக்கூடிய என்ஆர்ஐ டாக்குமெண்ட்ஸ், இதெல்லாம் கரெக்டாக இருக்கிற மாணவர்கள் பெற்றோர்கள் என்ஆர்ஐ கன்வர்ஷன் அப்படிங்கிறது செய்யலாம். இந்தியா ஃபுல்லாக கிட்டத்தட்ட 18,000க்கும் அதிகமான மாணவர்கள் கடந்த ஆண்டுகளில் ஃபேக் என்ஆர்ஐ டாக்குமெண்ட்ஸை கொடுத்து அட்மிஷன் போட்டிருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு நியூஸ் வந்து ஆர்டிக்கலில் ரிலீஸ் ஆயிருந்துச்சு. ஸோ என்ஆர்ஐ கன்வர்ஷனில் யாராவது உங்களுக்கு வந்து ஃபேக் டாக்குமெண்ட்ஸ் போட்டு கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா ஏமாந்து போயிடாதீங்க. இது உங்களுக்கும் பிரச்சனை, உங்களுடைய பசங்களுக்கும் பிரச்சனை, நம்ம குழந்தைங்களுக்கும் இது பிரச்சனை. நாளைக்கு எத்தனை வருஷம் கழிச்சு இதை கண்டுபிடிச்சாலும் அவங்களுடைய டிகிரியை கேன்சல் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால ஒன்லி எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ், யார் என்ஆர்ஐக்கு எலிஜிபிளோ அவங்க மட்டும் இந்த கன்வர்ஷன் அப்படிங்கிறது செய்யலாம். என்கிட்ட பணம் இருக்குது, நான் ஏதாவது செஞ்சுக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஏதோ ஒரு அவசரப்பட்டு நம்ம இந்த மாதிரி விஷயங்கள், தவறான விஷயங்களை செய்தோம்னா அது நம்மளுடைய குழந்தைகளுடைய எதிர்காலத்தையும் பாதிக்கும். அப்படிங்கிறதுனால தேவையில்லாத குறுக்கு வழிகளில் போகிறத தவிர்க்கணும் அப்படிங்கிறத இந்த இடத்துல நான் சொல்லிக்கிறேன், மீண்டும் ஒரு முறை வலியுறுத்துறேன். ஸோ இதெல்லாம் நமக்கு தேவை. அது போக பார்த்தீங்கன்னா சில டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ரிலேஷன்ஷிப் சர்டிஃபிகேட்டு, அஃபிடவிட்டு, 10th 12th மார்க் ஷீட்டு, பர்த் சர்டிஃபிகேட், பாஸ்போர்ட் கேண்டிடேட்னுடைய அல்லது ஸ்பான்சருடைய பாஸ்போர்ட் காப்பி, இதெல்லாமே கேட்டிருக்கிறாங்க. இன்னைக்கு 11 மணிலிருந்து 4ஆம் தேதி காலையில் 11 மணி வரைக்கும் அவங்க கொடுத்துருக்கிற இமெயில் ஐடிக்கு நீங்கள் உங்களுடைய ரிக்வயர்ட் டாக்குமெண்ட்ஸை அனுப்பணும். சரிங்களா, அவங்க மென்ஷன் பண்ணியிருக்கிற இந்த இமெயில் ஐடிக்கு ரிக்வயர்ட் டாக்குமெண்ட்ஸை அனுப்பணும். ஸோ இதை வந்து நீங்கள் இந்த இடத்துல ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது யாருக்கு ஆக்சுவலாக எலிஜிபிள்னு சொல்லி கேட்டிங்கன்னா, யாருடைய பேரண்ட்ஸ் இப்போ வந்து அம்மா அப்பா என்ஆர்ஐ ஸ்டேட்டஸில் இருக்காங்க அப்படின்னா அவங்க எழுதலாம், அவங்க என்ஆர்ஐ கேட்டகரி கன்வெர்ட் பண்ணலாம். அதே மாதிரி உங்களுடைய ரிலேட்டிவ்ஸ், ஃபர்ஸ்ட் டிகிரி மெட்டர்னல் ஆர் பட்டர்னல் டைரக்ட் ரிலேட்டிவ்ஸ் இருக்காங்க இல்லையா, அம்மாவோட கூட பிறந்தவங்க அப்பாவோட கூட பிறந்தவங்க இவங்க இருக்காங்க, அல்லது உங்களுடைய தாத்தா பாட்டிங்க அம்மா வழியிலையோ அல்லது அப்பா வழியிலையோ தாத்தா பாட்டிங்க என்ஆர்ஐ ஸ்டேட்டஸில் இருக்காங்க அப்படின்னா இவங்கெல்லாம் ரிலேட்டிவ்ஸ் ஹூ கேன் ஸ்பான்சர் ஃபார் யுவர் என்ஆர்ஐ கேட்டகரி. ஸோ இந்த எலிஜிபிலிட்டி இருக்கிறவங்க மட்டும்தான் என்ஆர்ஐக்கு அப்ளை பண்ண முடியும். நீங்கள் பிஃபோர் மேக்கிங் த சாய்ஸ் உங்களுடைய என்ஆர்ஐ எலிஜிபிலிட்டி எல்லாம் கரெக்டாக இருக்காங்கிறத எம்சிசியினுடைய ப்ராஸ்பெக்டஸ் வச்சு வெரிஃபை பண்ணி செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த ப்ராசஸ் அப்படிங்கிறது செய்யலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் வீடியோ லைக் பண்ணிடுங்க. அண்ட் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்ஸ் ஸோ மச். நம்ம சேனலில் பார்க்கக்கூடிய மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு அவங்க விரும்பின மருத்துவக் கல்லூரிகளை இடங்கள் கிடைக்கணும்னு சொல்லி உங்களுக்கு நான் ப்ரே பண்ணிக்கிறேன்.
ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச்.